வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் திடீரென சூறாவளி காற்றுடன் மழை பெய்ததால் பல்வேறு இடங்களில் மரங்கள், விளம்பர பாதகைகள் முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதிமுக பொதுக்குழுவின் தீர்மானத்திற்கு எதிராக நீதிமன்றத்திற்கு சென்ற சசிகலா உட்பட யாராக இருந்தாலும் அதிமுகவிற்கு விரோதிகள் என்றும் அவர்களுக்கும் அதிமுகவிற்கும் சம்பந்தமில்லை என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகி கோவணம் கட்டிக்கொண்டு மின் கட்டணத்தை செலுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் திடீரென சூறாவளி காற்றுடன் மழை பெய்ததால் பல்வேறு இடங்களில் மரங்கள், விளம்பர பாதகைகள் முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக அவ்வப்போது லேசான மழை பெய்து வந்த நிலையில் நேற்று மாலை திடீரென வானம் இருண்டு பலத்த காற்று வீசியது. இதனால் அனைத்து பகுதிகளிலும் சாலைகளிலும் மணல் காற்று வீசியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளானார்கள். மேலும் முக்கிய சாலைகளில் உள்ள மரங்கள் மற்றும் விளம்பர பாதகைகள் காற்றின் வேகத்தை தாங்க முடியாமல் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மின்தடை ஏற்பட்டது. மழை நின்ற பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, மின்துறை ஊழியர்கள் சாலையில் விழுந்த மரங்களை அப்புறப்படுத்தினர். மழை நின்ற பிறகு பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, மின்துறை ஊழியர்கள் சாலையில் விழுந்த மரங்களை அப்புறப்படுத்தினர். அதிமுக பொதுக்குழுவின் தீர்மானத்திற்கு எதிராக நீதிமன்றத்திற்கு சென்ற சசிகலா உட்பட யாராக இருந்தாலும் அதிமுகவிற்கு விரோதிகள் என்றும் அவர்களுக்கும் அதிமுகவிற்கும் சம்பந்தமில்லை என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தில் 50,000க்கும் மேற்பட்ட போலி ரேஷன் கார்டுகளை புரோக்கர்கள் மூலம் அதிகாரிகள் ரூபாய் 15,000 லஞ்சம் பெற்றுக்கொண்டு வழங்கியதால் அரசின் மானியம் ரூபாய் 36 கோடி வீணடிக்கப்பட்டுள்ளது என்றும் இது தொடர்பாக கட்சி வேறுபாடின்றி அனைத்து எம்எல்ஏக்களும் பேரவையில் விவாதிக்க வேண்டும் என தெரிவித்தார். இது உறுதியானால் சம்பந்தப்பட்ட அமைச்சரை முதலமைச்சர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும், இல்லை என்றால் அதிமுக போராட்டத்தில் ஈடுபடும் என எச்சரிக்கை விடுத்தார். கடந்த ஜூன் மாதம் ஆளுநர் தலைமையில் திட்டக்குழு கூட்டம் கூட்டப்பட்டு ரூபாய் 12,700 கோடி பட்ஜெட்டுக்கு இறுதி செய்து மத்திய அரசிடம் ஒப்புதல் அனுப்பியும் இதுவரை வழங்கவில்லை. மத்தியில் ஆளும் பாஜக அரசு கூட்டணியில் உள்ள புதுச்சேரி அரசுக்கு எந்தவித ஒத்துழைப்பையும் வழங்காமல் மாநில மக்களை அவமதித்து வருகிறது என குற்றம் சாட்டினார். அதிமுக பொதுக்குழுவின் தீர்மானத்திற்கு எதிராக நீதிமன்றத்திற்கு சென்ற சசிகலா உட்பட யாராக இருந்தாலும் அதிமுகவிற்கு விரோதிகள் என்றும் அவர்களுக்கும் அதிமுகவிற்கும் சம்பந்தமில்லை என்றார். பொதுக்குழுவினால் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் பிறகு அவர் எடுத்த நடவடிக்கைகள் குறித்து எப்படிப்பட்டவர்கள் நீதிமன்றம் சென்றிருந்தாலும் அவர்கள் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விரோதிகள். அந்த அடிப்படையில திருமதி சசிகலா அவர்களாக இருந்தாலும் சரி, திரு OPS வகையாராக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் அதிமுகவை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு சென்றார்களோ அவர்கள் அனைவரும் இந்த கழகத்தில் இந்த கழகத்துக்கு விரோதிகள். அந்த அடிப்படையில கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இது சம்பந்தமான தெளிவான பதிலை
ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கிறாரு. புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகி கோவணம் கட்டிக்கொண்டு மின் கட்டணத்தை செலுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த மாதம் மின் கட்டணம் உயர்த்தி அறிவிக்கப்பட்டது. இதில் வீடுகளுக்கான மின் கட்டணம் 45 பைசா முதல் 75 பைசா வரை உயர்த்தி அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு அதிமுக உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் மின் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஆம் ஆத்மி கட்சியின் நிர்வாகி சுந்தரராஜன் என்பவர் வம்பாக்கீரபாளையம் பகுதியில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தில் மின் கட்டணம் செலுத்தும் இடத்திற்கு கோவணத்துடன் வந்து மின் கட்டணத்தை செலுத்தினார். மேலும் மின் கட்டண உயர்வால் நடுத்தர மக்கள் மிகவும் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மற்ற மாநிலங்களில் இருக்கும் இலவச மின்சாரத்தை புதுச்சேரியில் கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தி அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மக்கள் எவ்வளோ அவசரப்படுறாங்கன்னா குமுறலோட கரண்ட் பில் கட்டுறாங்க. மேலும் மேலும் கரண்ட் பில்லு ஏற போகுது. கரண்ட்டு மின்மயம் ஆக்கிட்டாங்க, தனியார் மயம் ஆக்கிட்டாங்க. இனிமேல் பாண்டிச்சேரியில் வாழ்றதுக்கு தகுதி இல்லாமல் ஆகிப்போச்சு. கரண்ட்டு பில்லு 5000 வாடகை இருக்கிறவங்களுக்கு 3000 4000 வருது. எதுக்கு நான் வந்திருக்கேன்னா, குஜராத்தில் கரண்ட்டு பில் கம்மி, டெல்லியில் 100 யூனிட்டு கம்மி, பஞ்சாபில் 100 யூனிட் கம்மி. அதெல்லாம் இந்தியாவுக்குள்ள தானே இருக்குது. பாண்டிச்சேரி மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்குது? எல்லாரும் கட்டிட்டு போகிறோம், கும்பலோட இருக்கிறாங்க. யாராவது கேட்குறாங்களா? வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழகத்தில் 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதனை அடுத்து புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் 48 மணி நேரத்திற்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் சென்றவர்கள் உடனடியாக கரை திரும்ப வேண்டும் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி தங்கும் விடுதிகளில் தமிழக ரவுடிகள் பதுங்கி உள்ளனரா என ஒதியஞ்சாலை போலீசார் நேற்று இரவு திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். தமிழகத்தை சேர்ந்த ரவுடிகள் போலீசாரின் நடவடிக்கைக்கு பயந்து பிற மாநிலங்களில் தஞ்சம் புகுந்து வருகின்றனர். இதற்கிடையே புதுச்சேரியில் தமிழகத்தை சேர்ந்த ரவுடிகள் பதுங்கி உள்ளதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதையடுத்து சீனியர் எஸ்பி நாரா சைதன்யா உத்தரவின் பேரில் அனைத்து காவல் நிலையங்களுக்குட்பட்ட பகுதி தங்கும் விடுதிகளில் போலீசார் சோதனை நடத்தினர். இதன் ஒரு பகுதியாக ஒதியஞ்சாலை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார், சப் இன்ஸ்பெக்டர் பிரபு மற்றும் போலீசார் நேற்று இரவு அப்பகுதிகளில் உள்ள தங்கும் விடுதிகளில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் யாரும் தங்கி இருக்கிறார்களா என சோதனை செய்தனர். மேலும் தங்கும் விடுதிக்கு வருபவர்கள் விவரங்களை நிச்சயம் பதிவேட்டில் பதிவு செய்ய வேண்டும், தங்க வருபவர்களிடம் ஏதேனும் ஒரு அடையாள அட்டை நகலை கேட்டு பெற்றிருக்க வேண்டும் என ஓட்டல் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினர். இதேபோல் புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் போலீசார் தமிழக ரவுடிகள் குறித்து சோதனையில் ஈடுபட்டனர். புதுவையில் நிகழாண்டுக்கான இளநிலை செவிலியர் பட்டப்படிப்பு நுழைவுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. புதுவையில் 2 அரசு செவிலியர் கல்லூரிகள், 10 தனியார் செவிலியர் கல்லூரிகள் உள்ளன. இதற்கான இளநிலை 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை +2 மதிப்பெண் அடிப்படையில் இடஒதுக்கீடு விதிமுறைகளின்படி நடைபெற்று வந்தது. ஆனால் கடந்த ஆண்டு முதல் மத்திய செவிலியர் ஆணையம் பொது நுழைவுத் தேர்வு நடத்த உத்தரவிட்டது. அதன்படி நிகழாண்டு செவிலியர் பட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வு கடந்த ஜூலை 14ஆம் தேதி நடைபெற்றது. இதையடுத்து ஜூலை 15ஆம் தேதி விடை குறிப்புகள் வெளியிடப்பட்டன. இந்த நிலையில் தேர்வு முடிவுகள் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகம் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி தேர்வெழுதிய மொத்தம் 1953 பேரின் பெயர் பட்டியல் மதிப்பெண்கள் அடிப்படையில் வெளியிடப்பட்டுள்ளது. ரயில்வே நிலையம் அருகே சாலையில் விழுந்த மரத்தை தனது அழைப்பை ஏற்று துரிதமாக அப்புறப்படுத்திய அதிகாரிகள், ஊழியர்களை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சால்வை அணிவித்து பாராட்டினார். புதுச்சேரியில் நேற்று மாலை பலத்த காற்றுடன் பெய்த பெரும் மழையால் சுப்பையா சாலை, வானரப்பேட்டை சந்திப்பில் சாலையோரத்தில் இருந்த மரம் வேரோடு சாய்ந்துவிட்டது. இதில் அவ்வழியாக சென்ற ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாநில செயலாளருமான அன்பழகன் உடனடியாக சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று அங்கிருந்து
அங்கிருந்த பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, காவல்துறை, மின்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு சம்பவ இடத்திற்கு வருமாறு அழைத்தார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அதிகாரிகளும் அதிமுக தொண்டர்களும் இணைந்து சாலையில் விழுந்த மிகப்பெரிய மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர். தொலைபேசி மூலம் தகவல் தெரிவித்த உடனே சம்பவ இடத்திற்கு வந்து மின் வாளால் மரத்தை வெட்டி அப்புறப்படுத்திய அனைத்து துறை அதிகாரிகளையும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மனதார பாராட்டினார். மேலும் பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, காவல்துறை, மின்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னாடி போங்கப்பா. இங்க பாரு, திரும்புங்க. கொடை என்ன யாரு கொடை வச்சு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெறும் கட்டுமான பணிகளை தொகுதி எம்எல்ஏ நேரு அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதிய பேருந்து நிலையத்தில் புதிய கட்டுமான பணிகள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் நிதி உதவியுடன் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளுடன் நேரில் சென்று இன்று ஆய்வு மேற்கொண்டார். தற்போது கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை விரைவாக முடித்து ஓரிரு மாதங்களுக்குள் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்துவிட வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். இந்த ஆய்வின் போது ஸ்மார்ட் சிட்டி திட்ட தலைமை அதிகாரி ருத்ரகவுடா, ஸ்மார்ட் சிட்டி திட்ட தொழில்நுட்ப அதிகாரி ரவிச்சந்திரன், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உட்பட மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உடனிருந்தனர். தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் பிறந்த நாளுக்கு பேனர் வைத்த நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர் விஜய் இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தமிழக வெற்றிக் கழகம் என்னும் கட்சியை துவக்கினார். இக்கட்சிக்கு பொதுச் செயலாளராக புஸ்ஸி ஆனந்த் நியமிக்கப்பட்டார். புஸ்ஸி ஆனந்தின் பிறந்தநாள் விழா நேற்று கொண்டாடப்பட்ட நிலையில் இவருக்கு வாழ்த்து கூறி தமிழகம் முழுவதும் உள்ள தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பேனர்கள் வைத்தனர். இதேபோல் புதுச்சேரியில் புஸ்ஸி ஆனந்த் வீட்டின் அருகாமையில் உள்ள காந்தி வீதி மற்றும் புஸ்ஸி வீதி உட்பட நகரின் முக்கிய பகுதிகள் முழுவதிலும் தாவேகாவினர் பேனர் மற்றும் கட் அவுட் வைத்திருந்தனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் பேனர் கட் அவுட் வைப்பதற்கு தடை சட்டம் அமலில் உள்ளது. அதனை அரசு தற்போது தீவிரமாக நடைமுறைப்படுத்தி வரும் சூழலில் நேற்றைய தினம் புஸ்ஸி பகுதியில் பேனர்கள் மற்றும் கட் அவுட் வைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி துணை மாவட்ட ஆட்சியர் புகார் அளித்தார். இதன் பேரில் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் தற்போது பேனர் வைத்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி தேங்காய் திட்டு மீன்வளத்துறை இயக்குநர் அலுவலகம் எதிரே மீனவர் கூட்டுறவு சம்மேளன ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுச்சேரி மாநில மீனவர் கூட்டுறவு சம்மேளனம் ஒருங்கிணைந்த ஊழியர்கள் சங்கம் சார்பில் தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுக வளாகத்தில் உள்ள மீன்வளத்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது. கொட்டும் மழையிலும் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு சங்க தலைவர் பாஸ்கர் தலைமை தாங்கினார். சங்க நிர்வாகிகள் கதிர்வேல், நடராஜன், செல்வகுமார், வீரப்பன், சம்மேளன நிர்வாகிகள் பிரேமதாசன், ரவிச்சந்திரன், சிவஞானம், செய்தி தொடர்பாளர் கலைமாமணி நமச்சிவாயம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மீன்வளத்துறையில் காலியாக உள்ள கீழ்நிலை பதவிகளில் ஒருமுறை விதிமுறைகளை திருத்தம் செய்து தகுதி வாய்ந்த சம்மேளன ஊழியர்களை கொண்டு நிரப்ப வேண்டும். மீனவர் கூட்டுறவு சம்மேளனத்தின் நிர்வாக செலவினை நிதிக்கொடையாக வழங்குவதை மாற்றி மீன்வளத்துறை நிதிநிலை அறிக்கையில் நிர்வாக செலவினத்தில் சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஏம்பலம் பகுதியில் காளான் வளர்ப்பு பயிற்சி மற்றும் செயல் விளக்க கூட்டம் நடைபெற்றது. கரிக்கலாம்பாக்கம் வேளாண் அலுவலகத்தின் சார்பாக மத்திய அரசின் ஆத்மா திட்டத்தின் மூலம் காளான் வளர்ப்பு பயிற்சி மற்றும் செயல் விளக்கம் ஏம்பலம் காசிநாதர் என்பவர் விவசாய பண்ணையில் நடைபெற்றது. இந்த காளான் வளர்ப்பு பயிற்சி முகாமை வேளாண் அலுவலர் தினகரன் தொடங்கி வைத்து காளான் வளர்ப்பு முக்கியத்துவம் மற்றும் அதன் பயன்கள் பற்றி எடுத்து கூறினார். விவசாயி காசிநாதன் காளான் வளர்ப்பில் பின்பற்றக்கூடிய செயல் விளக்க வழிமுறைகள், செய்முறை மற்றும் அதை எவ்வாறு பாதுகாத்து
அறுவடை செய்து விற்பனை செய்வது என்பது குறித்த விளக்க உரையாற்றினார். முன்னதாக கால்நடை மருத்துவர் செல்வமுத்து அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்த முகாமிற்கு நத்தமேடு, ஏம்பலம், புதுக்குப்பம் ஆகிய பகுதியைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த முகாமின் முடிவில் கலந்து கொண்ட விவசாயிகளுக்கு அனைவருக்கும் காளான் இலவசமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வேளாண் அலுவலர் கிருஷ்ணன், குமணன், தம்புசாமி ஆகியோர் செய்திருந்தனர். அரசூர் அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலய 19ஆம் ஆண்டு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அரசூர் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலய 19ஆம் ஆண்டு பாகைசார் 19ஆம் ஆண்டு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக நேற்று காலை அம்மனுக்கு விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், விசேஷ அபிஷேக ஆராதனை, பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து இன்று காலை கரக வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி மதியம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு பார்சாகை வார்த்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். புதுச்சேரியில் திடீரென சூறாவளி காற்றுடன் மழை பெய்ததால் பல்வேறு இடங்களில் மரங்கள், விளம்பர பாதகைகள் முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதிமுக பொதுக்குழுவின் தீர்மானத்திற்கு எதிராக நீதிமன்றத்திற்கு சென்ற சசிகலா உட்பட யாராக இருந்தாலும் அதிமுகவிற்கு விரோதிகள் என்றும் அவர்களுக்கும் அதிமுகவிற்கும் சம்பந்தமில்லை என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகி கோவணம் கட்டிக்கொண்டு மின் கட்டணத்தை செலுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.